இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நைட் வந்து டைம் வந்து ஒரு 12:05 ஆகுது. நீங்களே பார்த்து 12:05 நான் ஏன் இப்போ ஏஞ்சி உட்காந்துருக்கேன்னா, இன்றைக்கி வந்து டே 27 12 மணி ஆனதுனால 27. ஏன் நான் வந்து இப்போது வெறிக்க தூக்கத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணி நானும் என் அக்காவும் முடிச்சுட்ருக்கோம். நல்லா தூங்கிட்டு என் தங்கச்சி எழுப்பி விட்டேன். ஏன்னா இன்றைக்கி வந்து அவளோட பர்த்டே 27 ஜூன் 6 அவளோட பர்த்டே. அதனால் நம்ம வந்து இப்போ அவளுக்கு கிஃப்ட் கொடுக்க போகிறோம். வாங்க அவளோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, தூக்கத்தில் எழுப்பி உட்கார வச்சுருக்கோம் இந்த பொண்ணை. ஓகே, நீ தான் படிக்க போறியா? ஓகே ஓகே, அவளோட ரியாக்ஷன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஓகே, ஓப்பன் பண்ணி அவள் கழுத்தில் வச்சு பார்த்தலாமா? எடு கேமரா காட்டு. இதுதான் செயினா வித் அட்டாச் கம்மல் இருக்கிற சேர்த்து. இது வந்து எவ்வளோனா 70 rupees தான். 70 rupees தான் வாங்கி தர முடிஞ்சது எங்களால். இதுக்கே அம்மாக்கிட்ட கெஞ்சி கேட்டு வாங்கி தந்தது. மேக்கப் இல்லாமல் முடிஞ்சு எப்படி கொடுத்தது. ஓகே, அதை ஓப்பன் பண்ணி அவள் கையில் போட்டோம். ஏன்னா எங்களுக்கு இது ஃபங்க்ஷன் வைக்கும்போது எங்கள் 2 பேரும் வந்து செயின் வாங்கி கொடுத்தாங்க. அவளுக்கு இல்லை, நாங்கள் வெளியே எங்கேயாவது போட்டு போனோம்னா நாங்கள் வந்து கிராண்டாக போட்டு போவோம். இவன் என்னத்தை போட்டு போவோம், அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் நாங்கள் இதை வாங்குவோம். இல்லைன்னா இது கூட அவளுக்கு கேட்சிட்டோம். ஐயோ ஓப்பன் ஓகே அது செயின் நல்லா இருக்கும். கொஞ்சம் விட்டு காட்டுங்க. நல்லா இருக்கும். என் மூஞ்சி நேரம் இல்லாமல் ஓகே, கம்மல் சோற எங்க ரோஸ் கம்மல் கழுத்து. இப்போ இந்த கம்மல் வந்து நம்ம கஷ்டப்பட்டு வாங்கினதெல்லாம் கிடையாது. ஒரு 70 ரூபான்னொடனே அதிலே கம்மல் செட்டாக இருந்துச்சு. எடுத்துன்னு தூக்கின்னு வந்தாச்சு. 2 கம்மல் தானே ஏன் மாற்றிக்கணும். இது நாங்கள் வந்து என்ன சொல்லி வச்சுருந்தோன்னா கைஸ், நாங்கள் வந்து உனக்கு ஒரு லெட்டர் எழுதி வச்சுருக்கோம். இவங்களுக்கு செம்ம டார்ச்சர் பண்ணோம், கிஃப்ட்டு செய்வீங்களான்ட்டு. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், ஆமாடி உனக்கு நான் செஞ்சு வச்சுருக்கோம், உனக்கு மோதிரம் வாங்கி தர போகிறோம், கொலுசு வாங்கி தர போகிறோம், அதனால் நாங்கள் வாங்கி தர மாட்டோம், நாங்கள் இந்த கிஃப்ட்டு சொல்கிறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தோம். காலையில் எப்படி கிஃப்ட்டு செய்வீங்க, எப்படி நைட் ஆகுன்ட்டு கேட்டுட்டு இருந்தா. சரி குத்து ஒழுங்கா பேசினே இருப்பா. அதனால் நாங்கள் வந்து ஒரு லெட்டர் எழுதி அதில் மடித்து வச்சிட்டோம்னு சொன்னால் பார்த்த பொறுத்தா ரொம்ப காட்டோம். எப்படி இது நல்லா இருக்குல்ல? இது வெளிச்சத்தில் காலையில் வந்து காட்டுற நல்லா தெளிவாக தெரியும். ஓகே, நல்லா இருக்கா? பாய். ஏன் முதல்ல காட்டுறேன் வெக்கப்படுறாங்க. ஓகே, எடுத்து ஓகே பாய் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதுக்குள்ளே பாய் போயிட்டு சாரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை டிங்கன்னு தட்டி விட்டுருங்க. நாளைக்கு ஒரு புது வீடியோவோட சந்திக்கிறோம். பாய்.